வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான நேரத்திலே உங்களோடு இந்த ஒரு சின்ன உரையை கொடுப்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கை என்பது உலகமே தான் வாழ்கின்றோம். வேறு எல்லாத்துக்கும் ரிஹர்சல் நம்ம செய்யலாம், ஒரு பயிற்சி செய்து பார்க்கலாம், இல்லை ஒத்தியை செய்தலாம். ஆனால் வாழ்க்கைக்கு ஒரு உண்மையை அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த இறைவன் கொடுத்த கொடையாக கொடுத்த அந்த வாழ்க்கையை நாம் நலமாக, மகிழ்வாக, நிறைவாக, நேர்த்தியாக வாழ முடியும். அந்த நேர்த்தியாக, நலமாக மகிழ் வாழ்வதற்கு உதவுவதுதான் நம்முடைய ஆற்றுப்படுத்துகிறார் குடும்ப ஆற்றுப்படுதல் பயிற்சி. அதுபோல இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சொன்னது போல, டாக்டர் அரசு சொன்னது போல, இவை இரண்டும் சந்திக்கின்ற போது அந்த வாழ்வாக மேம்படுகின்றது. அன்புமிக்கவர்களே, ஆற்றுப்படுத்துதல் என்றால் நாம் ஒரு ஆற்றுப்படுத்துதல் பேசுகின்ற போது அதை ஆற்றுப்பொருளர் கேட்க வேண்டும் என்று தோன்ற வேண்டும். அந்த ஆற்றுப்பொருளர் பேசுகின்ற போது அதை அந்த ஆற்றுப்பொருளர் அதை அப்படி உற்று கவனித்து கேட்க வேண்டும். அப்போ ரெண்டு பக்கமே கேட்கலாம். பேசுகின்ற போது கேட்டல், அங்கு பேசுகின்ற போது இங்கு கேட்டல். அப்போ ஆற்றுப்படுதல் என்றாலே கேட்டல். அமெரிக்காவில் சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஆற்றுப்படுதல் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் காதுகளை திறந்து வைத்திருக்க வேண்டும், வாயை மூடி வைத்திருக்க வேண்டும். அப்படி சொல்லுவாங்க. உங்க காதில் இருக்கக்கூடிய பஞ்சு எடுத்து வைக்கணும், வாயில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நல்ல ஆற்றுப்படுதல். அன்புமிக்கவர்களே, ஆற்றுப்படுதல் சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு மேலான பணி. நான் கோட்டார் மலை மாவட்டத்திலிருந்து அமெரிக்காவுக்கு என்னை படிக்க அனுப்பிய போது நான் போதை நோயியல் ஆற்றுப்படுத்தல் பற்றி படிக்க போகும்போது எனக்கு நிறைய பேர் கண்டோலன்ஸ் சொன்னாங்க. இதை போட்டு படித்து என்னென்ன ஒரு கேனலாவோ, ஒரு பைபிளோ, ஒரு மாரல் தியாலஜியோ படித்தா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதே ஆட்கள் இப்போ சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன சொல்றதோ நெல்சன் இந்த பைபிளையோ அந்த மாரல் தியாலஜியோ படிக்காம மக்களுடைய வாழ்க்கைக்கு, இந்த சமூகத்திற்கு எத்தனையோ உள்ளங்கள் உடைந்து போயிருக்கின்றன, மன உளைச்சல் இருக்கின்றன. இந்த உள்ளங்களை ஒன்று சேர்க்கவும், இந்த சமுதாயத்தை சீர்படுத்தவும், உலகத்தை மேம்படுத்தவும் இந்த ஆற்றுப்படுதலை பற்றி உங்கள் வாழ்க்கையை நீங்களும் ஒரு பயனுள்ளதாக மாற்றியிருக்கிற, சமுதாயத்தில் பயனுள்ளதாக மாற்றியிருக்கிறேன் சொல்கிறார். எனவே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் உண்மையிலேயே நான் ஒரு சிந்தனை சொல்வதற்கு முன்பாக அருட்தந்தை ரியோசல் பெப்பி அவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையாக வேண்டும். ஏனென்றால் நான் இதிலேயே 12 ஆண்டு அமெரிக்காவில் பயிற்சி பெற்று பட்டம் பெற்று அங்கே பணியாற்றி வந்திருக்கிறேன். அதை வைத்து படுகிறேன். இங்கே ஒரு மறை மாவட்டத்திலே பல பணிகள், எனக்கு அது கூட தான் பணி ஆற்றுப்படுத்துகிற பணிமாற்றம் மறை மாவட்டத்தில் அதான். ஆனால் இங்கே ஒரு பணிக்குழு அல்ல, பல பணிக்குழு பொறுப்பாக சிறப்பாக குடும்ப நல பணிக்குழு இருந்து பல மறை மாவட்டம் முழுவதுமாக இந்த திருமண தயாரிப்பு எல்லாவற்றையும் மேற்கொண்டு அதில் இந்த பயிற்சியை விளைத்து ஆற்றுப்படுது. அதை விட ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து இவ்வளவு நேர்த்தியாக இப்படி நடத்த முடியும் என்றால் அது சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு ஒரு சிறப்பு கைது ஒரே ஒரு செய்தி தலைமையார் சொல்ல ஒரே செய்தி தான். அன்புமிக்கவருடைய அறிவியல் சொன்னாங்க, ஒளி உங்கள் ஒளி ஒளிவதாக ஒளிவதாக. அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன், இருளை பழிப்பதை விட ஒளி ஏற்பது வேறு. ஒரு இடத்துக்குள்ள வரலாம், இருட்டா இருக்குது, இருட்டா சொல்ல முடியல, லைட்டை போட்டாலும் குழந்தை புழுக்கமா இருக்கு, என்ன செய்யணும், ஃபேனை போட்டாலும் அதை ஜன்னலை திறந்து வைக்கணும். அப்ப இதே போல அனுபவிக்கிறவரை ஆற்றுப்படுத்தல் தான் செய்யும் ஆற்றுப்படுதல். எனவே இந்த வேளையில சமுதாயம் இப்படி இருக்குது, இப்படி இருக்கிறேன் சொல்லல, எப்படி இருந்தாலும் நான் வந்திருக்கிறேன். இந்த சூழலில் என்னால் உதவி செய்கிறேன். எல்லாரும் இந்த கல்லூரியுடைய அதிபர் அவங்க வந்து தாளாளராக இருக்கட்டும் அல்லது முதல்வராக இருக்கட்டும், பெரியவங்க எல்லாரும் தான் நம்மால் முடிந்ததை செய்கிறோம், நன்றாக செய்கிறோம், மிக நன்றாக செய்கிறோம். முடியாததை இறைவனும் ஒப்படைத்து விடுகிறோம். முடியாததை யாரும் செய்ய முடியாது. எனவேதான் அதுக்கு பேர் முடியாது. அப்போ நம்ம நல்லதை செய்திருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன 6 பார்க்கல, 6 5 6 ரிவர் சொல்லுவாங்க. ரிவர்ஸ் டோன்ட் கோ ரிவர்ஸ். 6 பின்னோக்கி பாய்வதில்லை,
ஒருத்தன் மோத்த கழுவுவான், ஒருத்தன் வாயை கழுவுவான், ஒருத்தன் மாட்டை கழுவுவான், பாத்திரத்தை கழுவுவான், ஒருத்தன் குடிப்பான். அந்த ஆராய்ச்சி செய்யும் போயிட்டே போயிடும். ஆராய்ச்சியா இருக்கு அது நிற்காது. அதுபோல தான் நம்பிக்கையுடைய நல்ல ஆற்றுப்படுத்த பயிற்சி பெற்றவர்களும் இந்த ஒருவர் மனப்பிரச்சனையோடு வருவார், ஒரு குடும்ப பிரச்சனையோடு வருவார், ஒரு தம்பதிகள் பிரச்சனையோடு வருவார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் இருந்து உற்று கவனித்து கேட்டு அந்த பிரச்சனையை பின்வாங்காமல் அவரோடு உடன் பயணித்து செய்வாங்க. அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு உதவி செய்வார்கள். ஆரை போல இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு சின்ன படம் சொல்லிவிடும். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதை. கண்டிப்பாக ஃபாதர் ரியோசர் பெட்டி பல இடங்களில் சொல்லி வாய்ப்பு. நான் நிறைய சொல்லியிருக்கேன். பிடித்த கதை அதோட சொல்ல முடியும். இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு சிறுவர் கடற்கரையோரத்திலே ஒரு சிறுவர் விளையாடி கொண்டிருக்கிறார். ஜாலியாக விளையாடி பாட்டு பாடிட்டு விளையாடுறான். ஆனால் அந்த டைமில் அதை விளையாடி திரும்ப பார்க்குறான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நட்சத்திர மீன்கள் அலைகளால் வீசப்பட்டது, தள்ளப்பட்டு கரையில் விடுறது. அது அந்த நேரம் அந்த நட்சத்திர மீன் சீசன். அந்த மீன்கள் உயிரோடு இருக்கின்றன. ஆனால் அதற்கு துள்ளி செய்ய முடியாது. நட்சத்திர மீன் போக முடியாது. உயிரோட துடிக்கின்றன. ஆனால் போக முடியாது. இந்த சிறுவன் அந்த மீன்களை எல்லாம் பார்க்கிறான். பார்க்கிற சிறுவன் பார்த்துவிட்டு பாட்டு பாடிக்கொண்டே விளையாடிக்கொண்டே ஒரு மீனை எடுப்பான். எடுத்து அப்படி கடலுக்கு போடுவான். அந்த மீன் பிழைத்துக் கொள்கிறான். அடுத்த இன்னும் பாட்டு பாடிக்கொண்டே விளையாடிக்கொண்டே அடுத்த மீன் எடுத்து போடுறான். இப்படி ஒவ்வொரு மீனாக அவன் என்ன செய்கிறான், எடுத்து கடலுக்கு வீசுகிறான். அந்த வழியாக ஒரு பெரியவர் வருகிறார். வந்து தம்பிட்டு கேட்கிறார், தம்பி என்னவா செய்கிறான்? ஐயா பெரியவரே, பாருங்க இந்த மீன்லாம் உயிரோடு கிடக்குது. அதனால நான் ஜாலியாக கடற்கரை வந்து பாட்டு பாடிக்கிட்டே விளையாடிக்கிட்டே ஒவ்வொரு மீனாக கடலுக்குள்ள போடுறேன். அறிந்திருக்காடா அவங்களுக்கு இந்த ஸ்டூபிடா நீ ஏன் அப்படி சொல்றீங்க? லட்சக்கணக்கான மீன் கிடக்கு பாரு, எவ்வளோ கிடக்கு பாரு. நீ பாட்டு பாடிக்கிட்டே விளையாடிக்கிட்டே ஒரு மீன் எடுத்து போடுற என்ன ஆகும் போகுது அப்படின்னு சொல்ற அந்த பார்த்து சிறுவன் அந்த கொடியன் அவன் விவேகத்தோடு ஆனால் புன்னகையோடு சொல்றான், அஜத தாத்தா லட்சக்கணக்கான மீன் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் எடுத்து, ஆனா இந்த மீனை நான் காப்பாற்றேன் அப்படி எழுதிக்கிறான். கடவுள் வீசுறான். அது அதை கேட்ட இவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கே கிடந்த உயிரோடு கிடந்த மீன்களை மிதித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அன்புமிக்கோடு இன்றைய சமுதாயம் தான். நிறைய இருளை படித்துக் கொண்டே இருப்பார்கள். இருள் இப்படி எல்லாம் ஆகி போச்சு, சமுதாயம் இப்படி ஆகி போச்சு, யார் என்ன செய்வார்? அதற்கு தான் இப்படி வெட்டி போன்ற குருக்கள் அற்புடைய முன்வர வேண்டும். அதற்கு தான் இப்படிப்பட்ட கல்லூரி நிர்வாகம் முன்வர வேண்டும். இப்படிப்பட்ட மருத்துவர் முன்வர வேண்டும். எல்லாரும் கரம் கொடுக்க வேண்டும். எல்லோரும் என்ன வேண்டும்? நினைக்க வேண்டும், முனைப்பு வேண்டும், பிணைப்பு வேண்டும். இணைத்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். வரவர் என்ன பார்க்க எதிர்ப்பு நாம் இணைந்து செய்யணும். எனவே அனுபவிக்க எல்லா பயிற்சி கொண்டவர்களே கற்றுக்கொண்டதை பெற்றுக்கொண்டதை என்ன செய்ய சொன்னது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வைத்துக் கொள்ளாதீர்கள். உலகம் குறை சொல்லிக் கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஆறு முறை செய்யுங்கள், முன்னோக்கி நடந்து கொண்டே இருங்கள். அந்த சிறுவனை போல என்ன செய்யுங்கள்? ஒவ்வொரு செயலாக, ஒவ்வொரு மனிதராக, ஒவ்வொரு குடும்பமாக நலம்பெற செய்யுங்கள். ஒரு நாள் சமூகமே நலமாயும் அப்படிப்பட்ட நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடுதான் இந்த தூத்துக்குடி மறைமாவட்டம், அதுவும் இந்த குடும்ப நல பணிக்குழு, அதுவும் சிறப்பாக அதனுடைய பொறுப்பாளராக இயக்குநராக இருக்கின்ற அருட்தந்தை ரியோசர் பெட்டி ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே அவரை வாழ்த்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். ஆற்றுப்படுத்தல் பணி, அதுபோல் ரிஃப்ளெக்ஸான பணி தொடரட்டும், சமூக நலம் பெறட்டும். எல்லோரும் மகிழ்வாக நலமாக சமுதாயத்தில் வாழ நாம் அதற்காக வழிபோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.